கூமாப்பட்டி அப்படிங்கிறது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதை வந்து ஒருத்தர் பயங்கர ஃபேமஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே யாரும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரியான எதிர்ப்பு அவர் மேலே கிளம்பினாலும் அவரை வந்து நான் ஒரு சின்னதாக ஆதரிக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரியான டூரிஸ்ட் பிளேஸ் மறைஞ்சு கிடக்குது. நம்ம ஒரு டூரிஸ்ட்னா என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து ஊட்டி, கொடைக்கானல், மூணார் அந்த மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த மாதிரியான ஒரு டூரிஸ்ட் பிளேஸை மக்கள் போகிற மாதிரி ஒரு சேஃப்டி பண்ணி கொடுத்து ஒரு சின்ன வருமானமும் வச்சுக்கட்டும், ஒரு வசூலும் பண்ணிக்கட்டும். ஏற்படுத்தி கொடுத்தா யாருக்கு வருமானம்? என்னை பொறுத்த வந்து சென்னை டு கன்னியாகுமரி ஈசிஆர் ரோடு பார்த்தீங்கன்னா மீன்பிடி தலங்கள் நிறைய இருக்குது. அதையும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம சின்ன சின்ன பிளேஸ் அடிக்கடி அங்கே ஏற்படுத்தி கொடுத்து ஒரு போட்டிங் போட்டு கொடுத்தா வருமானம் யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு தான். இன்னும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் இருக்குது. இன்றைக்கி மலேசியாவில் முருகன் கோயில் இன்றைக்கி வந்து நம்ம சேலத்தில் இருக்காப்புல. அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் உள்ள கோயில்களை வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நிறையா சிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குறதுனால ஒரு அது காணிக்கையில் மூலமாகவும் ஒரு வருமானம் இருக்குது. நான் காணிக்கையை தப்பாக பேசலை, அதன் மூலமும் கவர்மெண்ட் வருமானம் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அதையும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். மக்களுக்கு வல்லபாட்டி தலங்கள்லாம் மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க. அதையும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஸ்தலங்களை வந்து அது மட்டும் இல்லை, வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்களையும் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இணையதளங்கள் மூலம் மக்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாலும் மக்கள் அதை பார்க்க வருவாங்க. வெளிமாநிலங்கள்லேருந்து பார்க்க வருவாங்க, வெளிநாடுகள்லேருந்து பார்க்க வருவாங்க. தயவு செஞ்சு இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஆதரிங்க. அவரை ரொம்ப எதிர்த்துறாதீங்க. பாவம் அவர்.